லயன்ஸ் கேட் போர்ட்டல் முடிஞ்சிருச்சு. இனிமே மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுமா? இந்த வீடியோல பார்ப்போம். லயன்ஸ் கேட் 8ஆம் தேதி 8வது மாசம் நைட்டு 8 மணிக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் என்னவோ, அது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எக்கச்சக்க பேர் வீடியோ போட்டாங்க. நானும் அத பத்தி ஒரு வீடியோ போட்டேன். லயன்ஸ் கேட்ட பத்தின சயின்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணி. நெறைய பேர் அத லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. சில பேர் "ப்ரோ நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது?" அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். நம்ப சைக்கிள்ல ஒரு டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும்னு சொல்லி பெடல் பண்ணி போயிட்டே இருக்கோம். இது ஒரு நார்மலான ரோட். திடீர்னு ஒரு இறக்கம் வருது. அந்த இறக்கம் வரும்போது நம்ம பெடலே பண்ண மாட்டோம். கம்ஃபர்டபுளா ஜாலியா ஹேண்ட்ல புடிச்சு அந்த டிஸ்டன்ஸ கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நார்மலா ரோட் ஆயிடும். நம்ம பெடல் பண்ணி அந்த டெஸ்டினேஷன போய் ரீச் பண்ணிடுவோம். இப்ப லயன்ஸ் கேட்டும் இந்த இறக்கம் மாரி தான். அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த டைம் ஜோன யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். தட் டசன்ட் மீன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சாதாரண டைம்ல வொர்க் ஆகாது அப்படின்றது கிடையாது. நீங்க எவ்ரி டே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நீங்க லயன்ஸ் கேட் அப்போ என்னெல்லாம் எழுதணும்னு நெனச்சீங்களோ, அத எவ்ரி சிங்கிள் டே காலையில எந்திரிச்சு எழுதுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே அஃபர்ம் பண்ணுங்க. எவ்ரி நவ் அண்ட் தென் எப்பல்லாம் முடியுதோ வானத்த பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அத கேட்டுட்டே இருங்க. இது மூலியமா நீங்க உங்க டிசைர்ஸ உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கன்டினியூஸா பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் அது ஒரு நாள் ரியாலிட்டியா மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க.